எபிரேயர் 3:6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவர். இயேசு அவர் வீட்டுக்கு மேற்பட்டவர். அங்கே மேலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை இல்லவர், ஆனா இவரோ தேவனுடைய வீட்டிற்கும் மேற்பட்டவர். இவர் தான் ஓனர், இயேசு தான் ஓனர். மோசே ஒரு ஊழியக்காரன், அதனால உண்மையா இருக்க வேண்டிய கட்டாயம். ஆனா இயேசு அவர் தான் சொந்தக்காரர், அவர் தான் உரிமைக்காரர். ஆனாலும் அவர் வீட்டுக்கு மேற்பட்ட குமாரனாய் அவர் இருந்த போதிலும் அவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மை ரொம்ப முக்கியமா தேவை. நம்ம உண்மையா இருக்கிறோமா? இயேசுவுக்கு உண்மையா இருக்கிறோமா? அதுதான் நம் வேகமாக இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இயேசு அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக இருந்த போதிலும் உண்மையுள்ளவராய் இருந்தார். நாமெல்லாம் அப்ப யார்? சாதாரண ஆட்கள். ஏதோ ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மன்னாவை கொடுக்கிறாரு. அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தேவன் எங்களுக்கு இறைச்சியை கொடுக்க முடியுமா? கறி தர முடியுமா? நான்வெஜ் சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சில பிள்ளைகள் கூட கேட்பாங்க அம்மா கிட்ட. அம்மா ரசம் வச்சுருப்பாங்க, இல்லை சாம்பார் வச்சுருப்பாங்க, தொட்டுக்க ஒரு கத்திரிக்காய் வச்சுருப்பாங்க. அந்த நேரம் போராடுவாங்க, எனக்கு கறியை நீ செஞ்சு கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன். அதுபோல் தேவனிடத்தில் இவங்க உண்மையா இல்லை. தேவன் கொடுக்குற சாப்பாடு, ஒரு நாள் கஞ்சி கொடுத்தாலும் அது நம்ம நல்லதுக்காக கொடுப்பாரு, ஒரு நாள் ரசம் கொடுத்தாலும் நம்ம நல்லதுக்காக தான் கொடுப்பாரு, ஒரு நாள் கறி கொடுத்தா அதுவும் நம்ம நல்லதுக்காக தான் கொடுப்பாரு. அதனால கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அதை ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். முறுமுறுக்கவே கூடாது, குறை பேசவே கூடாது. ஆனா இவங்க வாயினால குறை பேசிட்டாங்க. மன்னாவை கொடுத்தாரு, இறைச்சியை கூட தர முடியுமா? டெஸ்ட் பண்றாங்க. ஆண்டவரை சோதிச்சாங்க. ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினாங்க. மாறா என்ற இடத்துல தண்ணி கசப்பா இருக்கு. அங்க அந்த தண்ணி கசப்பா இருக்கிறதுக்காக ஆண்டவர் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் கோபப்படுத்துறாங்க. மோசேக்கு விரோதமா பேசுறாங்க, ஆரோனுக்கு விரோதமா பேசுறாங்க. தண்ணி இல்லைன்னாலும் பேசுறாங்க, தண்ணி இருந்தாலும் பேசுறாங்க. நல்ல தண்ணி இல்லை. நிறைய பேர் இப்படிதான் முறுமுறுப்பாங்க. சாப்பாடு இல்லைன்னாலும் சாப்பாடு இல்லையா, சாப்பாடு கொடுத்தாலும் இதில் உப்பு இல்லையா, இதில் ஒரு பீஸ் கறி இல்லையா, இப்படியெல்லாம் குறை பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாழ்நாளெல்லாம் அவங்கள நம்மளை திருப்தி படுத்தவே முடியாது. நீங்கள் கறி விட்டுதா அதில் பீஸ் இல்லையாம்பாங்க, நீங்கள் சிக்கன் போட்டால் மட்டன் இல்லையாம்பாங்க. இப்படியெல்லாம் திருப்திப்படுத்த முடியாத நிறைய மனுஷர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அந்த இருதயங்களை தான் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அது மாறிடுச்சுன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய இருதயம் மாறி விட்டதுன்னு சொன்னால், அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே இவர்கள் ஆண்டவரை கோபப்படுத்திட்டாங்க, அவருக்கு உண்மையா இல்லை. இதெல்லாம் நடந்தது மட்டுமல்ல, எபிரேயர் 3:8 வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை
கடினப்படுத்தாதீர்கள். அப்போ பாருங்க, அவங்க கோபப்பட்டுனாங்க, அவங்க கடினப்படுத்தினாங்க. அதுபோல நம்மை பரிசுத்த ஆவியானவர் சொல்றார் 7ஆம் வசனத்தில், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்றுனா இன்னைக்கு. நிறைய பேர் நாளைக்கு, நீங்க யாருக்கிட்டையாவது போய் காசு கேட்டீங்கன்னா நாளைக்கு தரேன், சரி நீங்க நாளைக்கு போய் கேட்டீங்கன்னா நாளைக்கு தரேன், அப்படியே உங்களை ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி கிடையாது. இன்னைக்கே ரட்சணிய நாள், இப்பவே, இன்னைக்கு. நாளை தினத்தை குறித்து எல்லாம் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு தரேன், இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்க, இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு ஆசீர்வாதம், இன்னைக்கு ரட்சிப்பு, எல்லாம் உடனே தான் ஆண்டவர் தருவார். சாத்தான் தான் நாளைக்குன்னு சொல்லுவான். அது சாத்தானுடைய காரியம். நாளைக்கு மனம் திரும்பலாம், நாளைக்கு ரட்சிக்கப்படலாம், அடுத்த வருஷம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், அடுத்த வருஷம் ஈஸ்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் ஈஸ்டர் போச்சு, எப்படியோ ஞானஸ்நானம் எடுக்க முடியல, இதோட அடுத்த வருஷம் ஏதாவது பண்டிகை வந்தா அப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டீங்க, நீங்க உண்மை இல்லாதவங்களா இருக்கிறீங்க, தேவனை கோபப்படுத்துறவங்களா இருக்கிறீங்க. எச்சரிக்கையா இருங்க. இந்த எச்சரிப்பை நான் சொல்லன்னா ஆண்டவர் என்னை பார்த்து என்ன அப்படியே கை காட்டுவார், உன்னை உதைப்பண்டா அப்படின்ற மாதிரி என்ன ஆண்டவர் கை காட்டுவார். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்காம எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை உயர்த்தி காண்பீங்க. உங்களால் ஆண்டவர் என்ன கை காட்டுற மாதிரி ஆக்கிறாதீங்க. டேய், இத்தனை பேர் சபையில் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறாங்க, நீ அவ்வளோதான் அப்படின்னு ஆண்டவர் என்ன கை காட்டுற மாதிரி நீங்கள் வச்சிடாதீங்க. தயவு செய்து ஞானஸ்நானத்தை எடுத்துருங்க. ஏசப்பாவுடைய ஆலயத்துக்கு இத்தனை வருஷமாக வரீங்க, ஏசப்பாவை சொந்த தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருப்பீங்க. ஆனால் ஞானஸ்நானத்தை ஏன் தள்ளி போடுறீங்க? அவருக்கு உண்மையா இருங்க, அவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க. சிலர் ஞானஸ்நானம், எனக்கு கல்யாணம் ஆன உடனே ஞானஸ்நானம், ஏன்னா எந்த மதத்தில் கல்யாணம் ஆகுமோ தெரியாது. சிலர் எங்க தாத்தா எங்க பாட்டி இவங்க வேணான்னு சொல்றாங்க, அவங்க காலத்துக்கு பிறகு நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷரை காரணம் காட்டுவாங்க. தயவு செய்து அப்படி ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கே வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அவங்க கோபம் மூட்டினாங்க, வனாந்தரத்தில் கோபம் மூட்டினாங்க, அதனால என்ன ஆச்சு? செத்து போனாங்க. அதை தான் நம்ம என்ன பார்க்கணும் 17ஆம் வசனத்தில். மேலும் அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. வனாந்தரத்தில் அடிச்சிட்டார், செத்து போனாங்க. 6 லட்சம் பேர், எகிப்திலிருந்து வந்தவங்க 6 லட்சம் பேர், அதில் 2 பேர் தாங்க எங்க போனாங்க? கானானுக்கு போனாங்க. ஏன்னா அவங்க உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடினால, உண்மையா கர்த்தரை பின்பற்றதுனால. இன்னைக்கு உண்மை நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா பிள்ளையா இருப்பாங்க, ஆனால் இன்னும் பழைய பேர்லேயே சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போதான் சலுகை கிடைக்கும். பழைய பேர்லேயே வேலையில் இருப்பாங்க, அப்போதான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் அந்த சலுகையெல்லாம் அனுபவிச்சுட்டு வேலையில், அதாவது ஏசப்பா பிள்ளையா 20 வயசில் மாறி இருப்பாங்க, ஆனால் 60 வயசு வரைக்கும் பழைய பேர்லேயே அவங்க சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு, பழைய பேர்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு, பழைய பேர்லேயே இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்க்ரிமெண்ட்டு, பென்ஷனு எல்லா சலுகையும் அனுபவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 60 வயசில் வருவாங்க ஆண்டவர்கிட்ட. அப்போது அந்த மிச்சம் அந்த சலுகை, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சலுகையை பற்றியெல்லாம் கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. சலுகையெல்லாம் புறக்கணித்து தள்ளணும் இயேசுவுக்காக. உங்கள் வாழ்க்கையில் சில சின்ன சின்ன சலுகைக்காக இயேசுவை மறுதளிக்காதீங்க, இயேசுவை காட்டி கொடுக்காதீங்க. இன்னைக்கு இது ஒரு வேதனையான ஒரு காரியம். அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்த உடனே தான் ஒரு கிறிஸ்தவர்கள்
தான் ஒரு தேவ பிள்ளைன்னு அவங்க அறிக்கை செய்ய மாட்டாங்க. அவங்க சர்டிபிகேட்ல போய் மாத்த மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்ல கெசட்ல போய் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், இனிமே இதுதான் என் பேரு அப்படின்னு மாத்த மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இன்னும் கிறிஸ்தவங்க கொஞ்சம் ஜனம்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா இன்னும் பழைய பேர்லயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க இன்னைக்கு மாற வேண்டும். ஏன் தெரியுமா? நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யாதவர்களா இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பாவம் செஞ்சா ஆண்டவர் தண்டிக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை தண்டிக்காம இருப்பாரு, ஆனா கடைசியில சேர்த்து வச்சு தண்டிப்பார். அதனால் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பாவம் என்பது இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு இனிமையாக இருக்கலாம், பாவம் என்பது தித்திப்பாக இருக்கலாம், ஆனா பாவம் என்பது ஒரு பழி, பாவம் என்பது ஒரு விஷம். அந்த விஷம் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணும்? பாதிக்கும். நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை பாதிக்கும். ஏன்னா அவங்க பாவம் செஞ்சவங்க அன்னைக்கே ஆண்டவர் தண்டிச்சாரு, ஆனா இப்போ அவர் தண்டிக்கல. ஏன்னா கிருபையின் காலம். இந்த காலம் என்ன காலம்? கிருபையின் காலம். அதனால கிருபையா இருக்காரு. மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவார், மன்னிப்பு கேட்கலன்னா கடைசியில ஆண்டவர் தண்டிப்பார். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம இருதயத்தை கடினப்படுத்தாம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசினா கீழ்ப்படினோம், இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அங்கே பார்க்கிறோம் 10ஆம் வசனத்தில், ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். நிறைய பேர் தங்க இருதயத்தை கடினப்படுத்துறாங்க. அப்படி நாம் கடினப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் அவங்களுடைய இருதயம் வழுவி போகிற இருதயமா இருக்கிறது. நம்முடைய இருதயம் வழுவி போகாமல் இருக்க வேண்டும். இயேசுவுக்காக கஷ்டப்பட்டாலும் இயேசுவுக்காக வாழ வேண்டும். துன்பத்தை சகித்தாலும் இயேசுவுக்காய் வாழ வேண்டும். நமக்கு ஆதாயங்கள் வேண்டாம், நமக்கு பட்டங்கள் பதவிகள் வேண்டாம், இயேசுவுக்காக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நினைச்சாதான் நம்மளை இளைப்பாறுதலில் கொண்டு போய் சேர்க்க முடியும், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். அவர் அல்லாம வேற எந்த வழியிலும் பரலோகம் போகவே முடியாது. இயேசு மூலமா தான் பரலோகம் போக முடியும். அப்ப இயேசுவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இயேசுவை கோபம் முட்டக்கூடாது. நம்முடைய இருதயம் பொல்லாத இருதயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 12ஆம் வசனத்துல, சகோதரரே ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பொல்லாத இருதயம் வேண்டாம், நமக்கு பொல்லாத இருதயம் வேண்டாம், நமக்கு அவிசுவாசம் உள்ள இருதயம் வேண்டாம். விசுவாசம் உள்ள இருதயம் தான் தேவை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எபிரேயர் 3:19 சொல்லுது, ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவ்விசுவாசம் ஒரு மனுஷனை தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடை செஞ்சிடும். தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அவங்களுக்கு முடியாம போயிடும். இஸ்ரவேலர் அவங்களுக்கு இருந்த அவ்விசுவாசமான அந்த பொல்லாத இருதயத்தினாலே தேவன் வாக்கு பண்ணின பாலும் தேன ஓடுகிற கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ள முடியாம போயிருச்சு. இன்னைக்கு அவ்விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், அந்த அவ்விசுவாசம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தையே நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது நம்மளை தடுத்து விடும். ஆகவே அவ்விசுவாசம் உள்ள இருதயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நீங்க அப்படிப்பட்ட அவ்விசுவாசமான இருதயத்தை ஆண்டவர்கிட்ட, அப்பா உண்மையில நான் அவ்விசுவாசப்பட்ட பாவங்களை எனக்கு மன்னியும்,
பாருங்க, இயேசுதான் நம்முடைய மெய்யான தெய்வம், இயேசுதான் நம்மளை ரட்சிக்கிற தெய்வம்னு சொல்லி நம்பி தானே நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம், நம்பி தானே அவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனா இடையில வருகிற பிரச்சனைகள், இப்ப இருக்கிற சோதனைகளை பார்த்து நாம் என்ன செய்யறோம்? சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தை இழந்து போறோம். ஒரு வியாதி வந்தா, ஒரு ஜுரம் வந்தா ஆண்டவர் இயேசுவை நம்பாம போயிடுறோம். ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு பண தேவை வந்தா ஆண்டவர் இயேசுவை நம்பாம போயிடுறோம். அவர் பரலோகத்துக்கே நம்மளை கொண்டு செல்வாருன்னு நம்பிக்கையை வச்சு தானே அவர்கிட்ட நம்ம ஆவியை ஒப்படைச்சிருக்கிறோம், நம்ம ஆத்மாவை ஒப்படைச்சிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம். ஆனா இடையில வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்ட உடனே நமக்கு அவிசுவாசம் வருது. இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆரம்பத்துல ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆண்டவர் இவ்வளவு அற்புதம் செய்வாரா? சரி, அற்புதங்கள் எல்லாம் கண்டவங்க விசுவாசிச்சாங்க. ஆனா இடையிலே வனாந்தரத்துல போன உடனே அவிசுவாசப்பட்டாங்க. அந்த அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். அவிசுவாசம் உள்ள இருதயம் நமக்கு வேண்டாம். எபிரேயர் 3:18 பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? நாம கீழ்ப்படியாதவங்களா இருக்கக்கூடாது, நாம கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே கீழ்ப்படிஞ்சார். எபிரேயர் 5 அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், அதாவது இயேசு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். இயேசுவே கீழ்ப்படிஞ்சார். யாருக்கு கீழ்ப்படிஞ்சார்? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சார். பிதாவுக்கு, தன்னுடைய சொந்த தகப்பன் அவருக்கு கீழ்ப்படிஞ்சார். அதனால்தான் வேதம் என்ன சொல்லுது? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. இதுதான் நியாயம். இயேசுவே கீழ்ப்படிஞ்சாரு. நாம கீழ்ப்படினோம். பெற்றோர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், பெரியவங்க சொல்ற வார்த்தை கீழ்ப்படினோம், தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். அப்படி கீழ்ப்படியலன்னா இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியாது. இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவா ஜனங்களை இளைப்பாறுதலுக்கு நேராக வழி நடத்தினார். அதை குறித்து எபிரேயர் 4:8 யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நமக்கெல்லாம் இளைப்பாறுகிற காலம் இனிமேதான் வருது. மோசே ஜனங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்லும் பொழுது 2 வருஷத்திலேயே ஆண்டவர் கோபப்படுத்திட்டாங்க. இவங்க பிரயாணம் எவ்வளவு தூரம், எவ்வளவு நாள் சொல்லுங்க? 40 வருஷம். சரி, ஒண்ணு இல்லை, உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க இன்னொரு 40 வருஷம் ஆண்டவருக்காக வாழ வேண்டி இருக்குதுன்னு வச்சுங்க. இப்பதான் உங்க ஓட்டத்தை தொடங்கி இருக்கீங்க. இன்னும் 40 வருஷம் நீங்க என்ன பண்ணணும்? இந்த உலகத்துல போராட்டங்களை ஜெயிக்கணும், சோதனைகளை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும். சரி, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு 2வது வருஷத்துக்குள்ள போகும்பொழுதே அங்க வழியில தண்ணி பஞ்சம், வழியில ஆகாரம் இது முறுமுறுப்பு, எரிச்சல், பொறாம, வன்கண்ணு, இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியெல்லாம் கலந்துருச்சு.
இப்போ ஒரு சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த பிச்சு இருக்க, நாங்கள்லாம் ஊரில் போனால் எங்களுக்காக கோழி அடிப்பாங்க. எப்போவாவது எங்கள் பாட்டி எங்கள் அத்தை இவங்க கூட நான் வந்து போனால் அது விஷயம் தனி. அவங்கள ஒரு பக்கம் திட்டுவாங்க, ஏன் இந்த பசங்களெல்லாம் கூட்டின்னு வந்தீங்க, நீங்கள் மட்டும் வரமாட்டீங்களா, உங்களுக்கு துணையா அப்படின்னு அவங்கள திட்டுவாங்களாம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்ககிட்ட நல்லா இருப்பாங்க. அவங்க எங்களை ஐயோ தம்பி பசங்க அப்படின்ட்டு அன்பாக கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே கறி போடணும்ல, எல்லாருக்கும் போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போடணும். அப்போது அங்கே கறி அடிப்பாங்க. அதில் வந்து அந்த பிச்சு அதை எடுத்து அதை போட்டால் தான், இல்லைன்னா அந்த கறியை யூஸ் பண்ண முடியாது, அதுவே விஷமாக மாறிடும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் மாம்சத்தின் கிரியைகள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் காரணம், இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. அவர்கள் வனாந்தரத்தில் இச்சை உள்ளவர்களா மாறினாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சாப்பாட்டுக்காக அவங்க எப்படி சாப்பிட்டாங்களாம், தேவன் சொன்னாரு ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு ஆளும் இவ்வளவுதான் நீங்க சேர்க்கணும், இத்தனை ஓமர் தான் சேர்க்கணும். ஆனா எக்ஸ்ட்ராவா சிலர் எடுத்தாங்க. எக்ஸ்ட்ராவா எடுத்தவங்களுக்கு பத்தாமையும் போகல, அதிகமாகவும் ஆகலை. கம்மியாக எடுத்தவங்களுக்கும் பத்தாம போகல, அதிகமாகலை. எல்லாருக்கும் சமமா போச்சு. அதே போல ஓய்வு நாளில் நீங்க போய் நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா ஓய்வு நாள்லையும் ஏதாவது கிடைக்குமா? நிறைய பேர் அப்படிதான் ஓய்வு நாள், ஆண்டு நாளில் கூட ஏதாவது ஓட்டி கிடைக்குமா, ஏதாவது வேலை கிடைக்குமா? இது தப்பு. ஒரு நாள் நமக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காரு, அந்த நாளில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் குடும்பத்தோடு செலவு பண்ணுங்க, ஆண்டவர்களுடைய சமூகத்தில் செலவு பண்ணுங்க. அந்த நாள்லையும் நீங்கள் வேலைக்கு போனால் உங்கள் உடம்புக்கே அது நல்லது கிடையாது. நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம், இப்போ இன்னும் நம்ம பிரயாணத்தை தொடங்கி ஒரு 2 வருஷம் ஆகிருக்குன்னு வைங்க, இன்னும் 38 வருஷம் இருக்கு நம்ம பிரயாணத்தை போகிறதுக்கு. அந்த 38 வருஷம் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை விசனப்படுத்தக்கூடாது, சக மனுஷர்கிட்ட நாம் அன்பாக நடக்கணும். அதுக்கு தான் ஆவியின் கனி. அதுக்கு அடுத்த வசனத்தில் 22ஆம் வசனத்தில், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், ஈச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ இதை செஞ்சா, அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை செய்வோம். அதுதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெறுவான். நாம எல்லாரும் நித்திய ஜீவன் பெறணும், பரலோகம் பெறது தான் நித்திய ஜீவன். பரலோகம், நித்திய ஜீவன், தேவனுடைய ராஜ்யம், இதெல்லாம் தான் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேசத்தை தான் வாக்கு பண்ணார். அந்த தேசத்துக்கு போறதுக்கே அத்தனை கண்டிஷன் இருக்கு. நிறைய பேர் இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க தற்காலிக இளைப்பாறுதலா ஏற்றுக்கிறாங்க. எப்படின்னா, ஆண்டவர்கிட்ட வருவாங்க, ஒரு வியாதிக்காக வருவாங்க, வியாதி சரியாயிட்ட உடனே நின்றுவாங்க. ஆண்டவர் இயேசுகிட்ட வருவாங்க, ஒரு பிசாசு பிடிச்சிருக்கோம், அந்த பிசாசு போன உடனே நின்றுவாங்க. ஒரு வேலை கிடைக்கணும்னு வருவாங்க, வேலை கிடைச்ச உடனே நின்றுவாங்க. கல்யாணம் ஆகணும்னு வருவாங்க, கல்யாணம் ஆன உடனே நின்றுவாங்க. வீடு கட்டின உடனே நின்றுவாங்க. இதெல்லாம் அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது,
இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம் நம்பிக்கையாய் இருந்தா எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்க கூடியவர்களா மாறிடும். இம்மைக்காக, இந்த உலக ஆதாயத்துக்காக, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக, ஒரு ஆகாரத்துக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு கல்யாணத்துக்காக, இதுக்காக. சிலர் உங்க சபையில் வந்தா கல்லறை கிடைக்குமா? இம்மைக்காக. உங்க சபைக்கு வந்தா அடக்கம்லாம் நீங்களே பண்ணிடுவீங்களா? இம்மைக்காக. காலேஜில் சீட்டு கிடைக்குமா? இம்மைக்காக. இப்படி இம்மைக்காக ஆண்டவர் இயேசு மேல் நம் நம்பிக்கையா இல்லாதபடிக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில இஸ்ரவேல் மக்களை போல இருதயத்தை கடினப்படுத்தாம, இஸ்ரவேல் மக்களை போல நம்முடைய இருதயம் வழுவி போகிற இருதயமா இல்லாதபடிக்கு, இஸ்ரவேல் மக்கள் போல கீழ்ப்படியாதவர்களா நாம் இல்லாதபடிக்கு, இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு சொல்றாரு. அவங்கள போல இன்று அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீர்களானால், அவங்க கோபம் முட்டது போல நீங்க கோபம் முட்டாதீங்க, அவங்க வழுவி போனது போல நீங்க வழுவி போகாதீங்க, அவங்க பின்வாங்கினது போல நீங்க பின்வாங்காதீங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். ஆண்டவர் இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவரே உண்மையுள்ளவராக இருந்து அவரே கீழ்ப்படிந்து, இத்தனைக்கும் பிதா தன்னுடைய சொந்த அப்பா, அவர் கீழ்ப்படினு கூட அவசியம் இல்லை. இயேசு நினைச்சா அவருடைய தேவ தூதர்களை அனுப்பிச்சு தேவ தூதர் மூலமாகவே வேலையெல்லாம் செய்யலாம். ஆனா அவர் சத்தமிட்டாராம். தன்னை ரட்சிக்கக்கூடிய அவரை நோக்கி அவர் என்ன செஞ்சாரு? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு மனுஷனாக மாம்சத்தில் இருந்த அந்த நாட்களில் என்ன செஞ்சாரா? தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, அதாவது பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி, இயேசுவே விண்ணப்பம் பண்றாரு பலத்த சத்தத்தோட. இங்க பாட்டு பாடுங்க, சத்தமா பாடுங்க, கைத்தட்டி பாடுங்கன்னா நம்ம பாட மாட்டோம். ஏன்னா நம்ம இயேசுவோட பெரிய ஆளுங்க. இயேசுவே என்ன பண்ணாரு? பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணார். நாமெல்லாம் கண்ணீரோட விண்ணப்பம் பண்றோமா ஆண்டவருடைய சமூகத்துல? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் தான் கண்ணீர் வடிக்கணும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் தான் கண்ணீர் வடிக்கணும். இயேசு அந்த வழியில தான் போனார். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். அவருடைய வீட்டில், ஆலயத்தில் உண்மை உள்ளவராக இருந்தார். இத்தனைக்கும் அவர் ஆலயத்துக்கும் மேற்பட்டவர். ஆனா அவரே உண்மை உள்ளவராக இருந்தார். அப்ப நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? அவரே உண்மை உள்ளவராக இருந்தும் தம்முடைய பிதாவா இருந்தாலும் அவரை நோக்கி அவர் பலமாய், அவர் சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அந்த பயபக்தியா நடந்து கொண்டாரு. அந்த பயபக்தி தான் அவருடைய ஜபத்தை தேவன் கேட்கவும், அதே நேரத்தில் அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பாடுகள் தான் கீழ்ப்படிதல். நமக்கு பாடு இல்லைன்னா நாம கீழ்ப்படிய மாட்டோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாடு வந்தா அது நம்மளை எதற்காக அந்த பாடு வருது? நம்மளை கீழ்ப்படிய வைக்கிறதுக்காக. அதனால நீங்க சோர்ந்து போகவே போகாதீங்க. இந்த பாடுகள் என்ன? ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிய பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதாவது இன்னொரு வசனத்துல அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி அவர் கீழ்ப்படிஞ்சார். அவ்வளோ தாழ்மை, அவ்வளோ கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிச்சார். தேவன் சொன்னாரு யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கொடுத்துட்டார். இப்ப இயேசுடைய வேலை என்ன? நம்ம எல்லாருக்காக நம்ம மூஞ்சிகளை பார்த்து, இந்த மூஞ்சிகளுக்கா நான் சாகணும்,
இந்த மூஞ்சிங்களுக்கா நான் பாடுபடணும் அப்படின்னு அவர் விட்டுட்டு போயிட்டு இருந்தா நமக்கு இன்னைக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது. ஆனாலும் நம்மளெல்லாம் பார்த்தாரு, தேவனுடைய சித்தத்தை பார்த்தாரு. நாம எப்படிப்பட்ட பாவிகளா இருந்தாலும் நம்மளை பார்த்தாரு. சரின்னு சொல்லி நான் சிலுவையில் மரிக்கிறேன்னு சொல்லி கீழ்ப்படிச்சு மரிச்சாரு. அதனாலதான் இன்னைக்கு இயேசுவை வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானவர் எல்லாருடைய முழங்காலும் இயேசுவுக்கு முன்னால முடங்க வேண்டும். நாவுகள் யாவும் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய வேண்டும். அவ்வளோ உன்னதமான ஒரு நாமத்தை, இயேசு நாமம் தான் இந்த உலகத்தில் உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை தேவன் அவர் கொடுத்தார். இன்னைக்கு அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராக இருந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நாம் பரலோகத்துக்கு போனோம்னா பாவத்தை விட்டு விட்டு உண்மையா இருக்க வேண்டும், கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். தேவனை விட்டு வழிவி போகிற பொல்லாத இருதயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும், கடின இருதயம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம பரலோகத்துக்கு போய் நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அதனால பரலோகத்தை நோக்கி நாம் பயணம் பண்ணி கொண்டு போக வேண்டும். சோதனையை ஜெயிக்க வேண்டும். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளுங்க, நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. விசுவாசிகள்னா வனாந்தரத்தில் அவங்க மரிச்சது போல நாமளும் அப்ப நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன என் தேவையை சந்திப்பார், அவர் என்ன பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவார்னு தானே நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம். பரலோகத்துக்கே அழைத்து கொண்டு போகிறவர் என் தேவையை சந்திக்க மாட்டாரா? உங்க பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உங்க கண்ணீரை துடைக்க மாட்டாரா? நிச்சயம் மாற்றுவார், நிச்சயம் கண்ணீரை துடைப்பார், நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். நம் கண்களை மூடி ஆண்டவராகிய தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. இயேசு நமக்கு இருக்கிறாரு, அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவர்தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியர். அவர் பின்னால போனாதான் நமக்கு பரலோகம் கிடைக்கும். மோசே பின்னால போனவங்களுக்கு கூட இளைப்பாறுதல் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு இயேசு பின்னால நம்ம செல்வோம் என்று சொன்னா, சிலுவை சுமந்து கொண்டு அவருக்கு பின்னால நாம் செல்வோம் என்று சொன்னா, நிச்சயமா நமக்கு இளைப்பாறுதல், நிச்சயமா நமக்கு பரலோகம், நிச்சயமா நமக்கு நித்திய ஜீவன். ஏன்னா இயேசுவின் வழியிலே நாம் செல்ல வேண்டும், ஆவியின் படி நாம் வாழ வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை, மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வேண்டாம். கீழ்ப்படியாமை, இச்சைகள், சோதனைகள், வழிவி போகிற இருதயங்கள் நமக்கு வேண்டாம். சாந்தம், இச்சை அடக்கம், சந்தோஷம், சமாதானம், இது போல ஆவியின் குணங்கள் நமக்கு போதும். இயேசுவுக்காய் வாழ்வோம். இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களோடு கூட நீர் தொடர்ந்து இடைப்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பிரயாணத்திலே, இந்த வனாந்தர உலக பிரயாணத்திலே நாங்கள் உம்மை கோபப்படுத்தாதபடிக்கு உம் பக்கம் நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, யோசுவா காலேபை போல உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அவர்கள் கானான் தேசத்துக்கு போனது போல நாங்களும் உம்முடைய பரலோக தேசத்துக்கு வந்து சேர வேண்டும். அதுவரையில் எங்களை கைவிடாமல் எங்களை வழி நடத்தும். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரும் வழி போகாமல் இருக்க உதவி செய்யும். கடின இருதயத்தை எங்களை விட்டு நீக்கி போடும். பரிசுத்த இருதயத்தை தாரும். அப்பா, உமக்காகவே வாழ, அப்பா, உலக ஆதாயங்களை வெறுத்து வாழ, இந்த உலகத்தில் வரக்கூடிய இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இல்லாமல் ஆண்டவரே, மறுமைக்கு நித்திய ஜீவனுக்காக நாங்கள் உண்மையில் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும் என்று இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென்.